ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டில் சேனலில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் பிராண்ட். ஸோ Hyundai Creta N-Line அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ Hyundai Cretaவோட ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ Creta N-Lineக்கு நமக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை Hyundai. ஸோ இங்கே சிங்காநல்லூர் பிரான்ச்சில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் என்ன மாதிரியான குவெரிஸாக இருந்தாலும் நான் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் குவெரிஸ் எதுக்குனாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாகவும் மூவ் பண்ணலாம். நிறைய கார்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது Hyundai Creta N-Line. அண்ட் கோவை Hyundai பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு 9 பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா பிரான்ச்சஸ்க்குமே விசிட் பண்ணலாம், நியர்பை பிரான்ச்சஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வாங்க ஃப்ரண்ட் ஃபேஸியாலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த Creta N-Lineல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த Creta N-Lineக்குள்ளே அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக அந்த ரெட் கலர் இன்சர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னுமே ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஸோ இதில் தான் வந்து ஆரம்பிக்கிறோம். ஆப்வியஸாக டிஆர்எல்ஸ் அண்ட் இந்த இன்வெர்டட் டிஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஹசார்ட் வந்து ஆனில் இருக்கிறனால உங்களுக்கு ஜஸ்ட் பிளிங்க் ஆகுது. ரைட் லெஃப்ட் நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாட் பீம் ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை பீம் லோ பீம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டரில் Hyundaiக்கான அந்த 2D லோகோ வந்து கிடைக்குது. இந்த இடத்துல அந்த Hyundai எம்ப்ளம்குள்ளே வந்து 360 டிகிரி கேமராக்கான அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கன் மெட்டாலிக் கிரேஷ் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு அந்த பம்பர்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிட் பிளேட்ஸ் வந்து அந்த ஒரு கன் மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே அந்த போல்ட் ஸ்டாண்ட்ஸ் தெரியும். ஏன்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் வந்து இது வரனால. அண்ட் அண்டர் த ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 7 DCTமே வந்து கிடைக்குது. அண்ட் மேனுவல் ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு டுவெல் டோன் கலர்ஸுமே வந்துடுது. ஸோ இதில் வித் பிளாக் அண்ட் அதே மாதிரி ப்ளூ இருக்குது. அண்ட் அதே மாதிரி டுவெல் டோன் கலர்ஸுமே இருக்குது. அது நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு அதில் என்ன கலர்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் N-Lineக்கான பேஜிங்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு இந்த கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் டேம்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். நம்ம சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ Hyundai Creta N-Lineோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தோன்னா இது வந்து 4.3 மீட்டர்ஸ் இன் லென்த் இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி. அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர்ஸ். இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ORVMஸில் வந்து கிளாஸ் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான ப்ரெசன்ஸ் வருது. 360 டிகிரி கேமராக்கான அந்த பிளேஸ்மெண்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ORVMஸில் வந்து இந்த கார் லெவல் 2 ADAS இருக்கிறனால உங்களுக்கு இந்த ORVMஸில் வந்து அந்த சைடு ஹசார்ட் லேம்ப் மாதிரி ஒரு குட்டியான ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அது வந்து சைடில் இன்கேஸ் உங்களுக்கு அப்ரோச்சிங் ஒரு கார் வந்து க்ளோஸாக வருது அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து இண்டிகேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் இல்லை, இதில் வந்து கீழே சென்ட்ரிக்கான நார்மல் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி கீழே சென்ட்ரிக்கான ஸ்விட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் வந்து கீ போட்டு திறக்கிற மாதிரியான அந்த நாப்மே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்க்கான அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 215/60 ப்ரொஃபைல் கொண்ட அந்த வீல்ஸ். அண்ட் அதுலேயுமே Hyundaiக்கான அந்த பேஜிங் வந்து சென்டரில் அந்த டயர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. N-Lineக்கான அந்த பேஜிங் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த N-Lineல வேறு என்ன சைடு ஃபீச்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெட் இன்சர்ட்ஸ். ஸோ கீழே வந்து பார்க்கலாம் அந்த பிளாக் வீல் ஆர்ஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து அந்த வீல் ஆர்ஸில் வந்து இருக்காது. பட் ஆனால் கீழே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸும் கிடைக்குது. அந்த N-Line Cretaன ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டாண்ட்ஸுமே வந்து கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து உங்களுக்கு ரெட் கலர் கேலிபர்ஸோடு வரனால இந்த Creta N-Line கொஞ்சம் ஸ்பெஷலாகவே அமையுது. ஸோ அப்படியே நம்ம பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ Creta N-Lineோட பேக் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வின் ஸ்பாய்லருக்கான ஒரு ப்ரெசன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நார்மல் Cretaவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாய்லர் இருக்கும். இப்போ அடிஷ்னலாக N-Line அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த ட்வின் ஸ்பாய்லர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் கிளாஸ் பிளாக் ஃபினிஷில். அண்ட் அதில் மேலே அப்படியே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஃபாகர் லைன்ஸ் வந்து கிடைக்குது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் வாஷர் அண்ட் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே அதே இன்வெர்டட் எல் ஷேப்பில் உங்களுக்கு கனெக்டட் LED DRL டெயில் லேம்ப்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது.
அண்ட் ஹுண்டாய்க்கான லோகோவை இந்த கிளாஸுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் யூஸ்வலாக நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ண அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஆனால் அந்த ஹுண்டாய் லோகோ வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் என்லைனுக்கான அந்த பேஜிங்குமே வந்து கிடைக்குது. அண்ட் கிரெட்டா என்லைன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரெட் இன்சர்ட்ஸ் அகெயின் இந்த பம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ட்வின் மஃப்ளர் எக்ஸாஸ்ட்மே வந்து உங்களுக்கு கீழே கிடைக்குது. ஸோ அதோட மாண்டேஜ் ஷார்ட்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கேன். கிரெட்டாக்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் இதோ ஸ்போர்ட்டியான ஒரு பம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து ரெட் இன்சர்ட்ஸ் வந்து சென்டரில் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட ரியர் ப்ரெசன்ஸ். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 433 லிட்டர் 433 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து ஒரு பார்ஷியல் ஷெல்ஃப்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஸ்பேர் வீலுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அந்த ஸ்பேர் வீல் வந்து 215 60 ஆர் 17 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல்ஸ் தான் ஆப்வியஸ்லி. அண்ட் இட்ஸ் அ காஸ்ட் கட்டிங் அண்ட் 1 inch டவுன் த டயர் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ கெட் அ போஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அதுக்கான சப்வூஃபர்ஸுமே இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பூட்டில் பார்ஷியல் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதுவும் ஓப்பன் ஆகணும்னா இந்த கயிறு தூக்கி இதில் மாட்டி விட்ற வேண்டியதான். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே அந்த ஸ்பேஸ் வந்து அடிக்குவேட்டாக கிடைக்கும். அண்ட் 60/40 ஸ்ப்ளிட் ஸ்பீட் இருக்கிறனால உங்களுக்கு அதையுமே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி விட்டால் இன்னுமே உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸ் நல்லா தாராளமாகவே கிடைக்கும். ஸோ இதுவுமே லோடிங் லிப் மேலே இருக்கிறனால ஈஸி டு யூஸ். எடுத்து டக்குன்னு மேலே வச்சுட்டு அப்படியே இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல டச். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ரியர் பார்க்கிங் கேமரா வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்கான அந்த ப்ரெசன்ஸ்க்கு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்லைனுக்கான தனித்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, கிரெட்டா என்லைனோட இன்டீரியர்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டோர் பேட்ஸில் வந்து இருந்து ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு யூ கெட் அ போஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது அந்த ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்ட். நான் அதை உள்ளே போயிட்டு நான் காமிக்கிறேன். அண்ட் யூ கெட் all 4 பவர் விண்டோஸ், ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்எம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அதோட எலக்ட்ரிக் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளாக் கிளாஸ் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு அந்த மெட்டாலிக் தான், பட் ஆனால் கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த டோர் ஹேண்டில்ஸ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லெதரைட் ஃபினிஷில் வந்து ஒரு சாஃப்ட் டச்சில் ரெட் கலர் ஸ்டிச்சஸோட உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஹேண்டில்ஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ கெட் 1 liter கப் ஹோல்டர் அண்ட் மேகசின் ஹோல்டர். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த ஹசார்ட் வந்து உங்களுக்கு சைடு ஓஆர்எம்ஸ் வந்து எரியும்னு. ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இதில் தெரியுதா ஒரு குட்டியான ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் அந்த ஹசார்ட். ஸோ பக்கத்தில் வரும்போது அந்த ரெட் கலர் லைட்ஸ் வந்து எரியும். அண்ட் அப்படி இங்கே உள்ள இன்டீரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ கெட் பவர்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெக்லைன் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பவர்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடில் வந்து இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஸ்டிச்சஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. என்லைனுக்கான அந்த பேஜிங்குமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் அந்த என்லைனுக்கான அந்த ஸ்போர்ட்டியர் வெர்ஷனுக்குள்ளே அந்த ஃப்ளாகை வந்து இதில் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர் பேக்ஸ் வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போவோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஓகே ஜஸ்ட் ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டு நான் உள்ளே போகிறேன். ஓகே, ஸோ நம்ம அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டாப்க்கான அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காமிக்கிறேன். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே அந்த ரெட் இன்சர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடில் ஸ்டாப்க்கான அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்விட்சஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலுக்குள்ள அந்த ஸ்விட்சஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான அந்த ஸ்விட்சஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமுக்குள்ள அந்த ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணோன்னா யூ கெட் அ ஸ்போர்ட்டியர் என்லைனுக்கான அந்த ஸ்டீரிங் வீல் வித் பேடல் ஷிஃப்டர். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கிற ஒரு ஃபீலே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கெட் a curvilinear fully digital instrument cluster as well as infotainment. curvilinear ஃபுல்லாக கர்வ் டிஸ்பிளே வந்து சேர்த்தே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஓவர் ஹியர். ஸோ நீங்கள் வந்து மேப்ஸ் இதில் வந்து பார்த்துக்கலாம், என்ன எஃப்எம் ஓடுது எல்லாமே இதில் வந்து கிடைக்குது. பட் ஆனால் இந்த ரெட் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு இன்னுமே அதை வந்து ரொம்ப படிச்சுன்னு எடுத்து கொடுக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ரெட் இன்சர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு
அண்ட் இதுவுமே வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த ஏசியோட எஃபெக்ட் இதுலேயுமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபோன் கூட இதில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த குட்டி ஸ்ட்ரிப் எதுக்குன்னா லைக் இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து பர்ஃப்யூம்ஸ் வைக்கணும்னா கூட நீங்கள் அதில் வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து அந்த ஏசி வந்து நல்லாவே வந்து கூலிங் எஃபெக்ட்டுமே நல்லாயிருக்கு. ஏர் பேக்ஸ்க்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ கெட் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஆட்டோ டிமிங் IRVMs. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SOSக்கான பட்டன், இந்த இன்கேஸ் ஆஃப் பிரேக் டவுன் ப்ளூ லிங்க்கான அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியூஜ் பேனராமிக் சவுண்ட் ரூஃப் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஸ்விட்சஸ் வந்து கிடைக்குது. LED ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோர் ஓப்பன் பண்ணுறப்ப லைட் எரியணுமா வேண்டாமங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். கூலர்ஸ்க்கான ஒரு பிளேஸ்மே வந்து வச்சுருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் அண்ட் வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது. பட் ஆனால் லைட்ஸ் இல்லை. ஓகே, இதில் டிக்கெட் ஹோல்டர் இருக்குது. பட் ஆனால் மிரர்ஸ் இல்லை. ஓகே, டன். ஹேண்டில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த போஸ்க்கான அந்த ஸ்பீக்கர்ஸ், 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அ நைஸ் டச். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுங்கிறது. ஸோ இந்த ரோட்டரி நாப் மாதிரி உங்களுக்கு கிடைக்குதா, அதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே இந்த வாட்டர் ஃபால் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து டச்சில் இல்லை, ஃபிசிக்கல் பட்டன்ஸ். ஐ திங்க் இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப், ஐ கெஸ். ஓகே, இதோட சவுண்ட் குவாலிட்டி பாருங்கள். இதுக்கு மேலே வச்சா எனக்கு ஓகே, இதில் எல்லாமே வந்து கிடைக்குது. சிங்க் கொடுத்தேன்னா இது வந்து டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸுமே இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இதில் தான் வந்து கிடைக்குது. யூ கெட் அ ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்குது ரெண்டு சைடுக்குமே. அண்ட் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஆல்சோ சர்ச் இட் ஹியர். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இதில் வந்து இருக்குது. அண்ட் மீடியாக்குள்ள ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட்கான ஸ்விட்ச் வந்து இதில் வந்து கிடைக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்தோன்னா 7 ஸ்பீட் DCTக்கான அந்த கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட். யூ ஆல்சோ கெட் டிரைவ் மோட்ஸ், ட்ராக்ஷன் மோட்ஸ். ஸோ ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்து கிளிக் பண்ணால் யூ கெட் ஸ்னோ, மட் அண்ட் ஐ திங்க் ட்ரை மோட், ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட். அண்ட் ட்ராக்ஷன் மோட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா யூ கெட் ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட். எஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து மாறுது. அப்படியே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் 360 பார்க்கிங் கேமராக்கள் அந்த ஸ்விட்ச் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டு கெட் ஓவர் ஹியர் எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட்குள்ள கேமராஸ் எல்லாமே ஸ்விட்ச் ஆகிருக்கு. ஃபுல் கேமரா வியூ இந்த பக்கத்தில் இருந்து இருக்குது. ஆல் குட். அண்ட் இதுலேயுமே நிறைய செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கெட் பிளென்டி ஆஃப் செட்டிங்ஸ் ஓவர் ஹியர். Geo 7 வந்து கிடைக்குது. கிளைமேட் கண்ட்ரோலுக்குள்ள எல்லா இதுவுமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், யூ ஆல்சோ கேன் கண்ட்ரோல் த்ரூ டச். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் மட்டும் இருக்குதுன்னு சொன்னேன். பட் ஆனால் யூ கேன் ஆல்சோ கண்ட்ரோல் த்ரூ டச் ஆல்சோ. அண்ட் ஆட்டோ பார்க், சாரி, ஹேண்ட் பிரேக்ஸ், எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இதில் வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து கிடைக்குது. ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரியான கப் ஹோல்டர் நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வித் ரெட் கலர் ஸ்டிச்சஸ். அண்ட் அதுலேயுமே ஒரு குட்டியான ஸ்டோரேஜுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இண்டிகேட்டர் எடுத்துவிட்டேன்னா இந்த கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடாமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் கிடைக்கும். நான் எந்த சைடு இண்டிகேட்டர் போடணும் அங்கே உங்களுக்கு அந்த கேமரா வந்து ஆன் ஆகிட்டு பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத காமிக்குது. அண்ட் ஏடாஸ்குள்ளே எல்லா ஃபங்க்ஷன்ஸ், கொலிஷன் அசிஸ்டன்ட் ஆனில் இருக்கா இல்லையா எல்லாமே இதில் வந்து காமிக்குது. அண்ட் அதுக்குள்ளே எல்லா பட்டன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ மவுண்ட், ஸ்டீரிங் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்து வந்துடுது. அண்ட் ஹுண்டாய்க்கான லோகோ எவ்வளோ குட்டி ஆகிடுச்சு பாருங்களேன். சின்னதாக வந்து கொடுத்து அந்த ஷேப்புமே வந்து சின்னதாகிட்டாங்க. ஈஸி டு ஹேண்டில் மேனுவர். அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ வைப்பர்ஸ், ஐ திங்க் எஸ். ஸோ ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர்ஸுமே இருக்குது. அண்ட் இது டில்ட், எஸ், டெலஸ்கோபிக் ரெண்டுமே சேர்ந்தே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து லாக் பண்ணிடலாம். அண்ட் யூ ஆல்சோ கெட் அ மெட்டல் பெடல், அதுவுமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஃபார் பிரேக்ஸ் அண்ட் ஆக்சிலேட்டர். ஸோ ப்ராப்பரான டெட் பெடலுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது.
தை சப்போர்ட் ரொம்பவே அடிக்குவேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வென்டிலேட்டட் சீட், ஸோ யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். அண்ட் ஹெட்ரூம் சூப்பராகவே இருக்குது, நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது அதோட டேஷ்போர்ட் ப்ரெசன்ஸ். நான் அப்படியே பின்னாடி உங்களை கூப்பிட்டு போகிறேன். பின்னாடி போயிட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி சாஃப்ட் டச் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வைக்க முடியாது. ஐ திங்க் யூ கேன் ஹாவ் அ ½ லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ். க்ராஸாக வச்சா வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் எனி ஒன் யூசஸ் த சேம் கிரெட்டா. நீங்கள் வந்து அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஸோ தட் எவ்ரி ஒன் கெட்ஸ் தி ஃபீட்பேக். நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இன்க்ரெஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்க்ரெஸ் ஆப்வியஸ்லி எஸ், இட்ஸ் டூ கம்ஃபர்டபுள். பட் ஆனால் நான் என்னோட மேக்ஸிமம் வந்து பின்னாடி தள்ளி வச்சுருக்கனால இந்த இடத்துல உங்களுக்கு நீரும் வந்து அடிக்குவேட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் ஈவன் தோ ரொம்ப தள்ளி இருந்தாலுமே இதை வந்து நல்லா உட்கார முடியுது. அந்த பக்கம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது எங்கே இருக்குது, இந்த சீட் எங்கே இருக்குன்னு இருக்கிறதுலே பேக்கில் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஷேப்பில் கொஞ்சம் ஸ்கூப்ட் அவுட்டாக வித் மேக்சின் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து வந்துடுது. அண்ட் பேக் பேசஞ்சர்ஸ்க்குமே ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வித் என்லைனுக்கான அந்த பில்லோ வந்து கிடைக்குது. நல்லா சாஃப்டாகவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக. அண்ட் சென்டரில் உள்ள பேசஞ்சருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு தலையை கழட்டிட்டாங்க போல். ஓகே, ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டைப் சி சார்ஜிங் சாக்கெட்ஸுமே வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், யூ ஆல்சோ கெட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஓவர் ஹியர். அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், ஒரு யூஎஸ்பி டைப் சியுமே வந்து சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதோட தை சப்போர்ட் வெல் அண்ட் குட், நல்லாவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐசோ வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த ஹோல்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஹீட் டிசிபேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதோட ஹெட்ரூம் வந்து பார்க்கலாம். ரியர்லையுமே ஹெட்ரூம் நல்லா சஃபிஷியண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சன்ரூஃப் இருந்துமே உங்களுக்கு அந்த வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், சன்ரூஃப் வியூ இஸ் டூ குட். அண்ட் யூ ஆல்சோ கெட் எல்இடி ஹெட்லாம்ப், ஸோ யூ ஆல்சோ கெட் எல்இடி லைட், ரீடிங் லைட்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்டில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஹூக்ஸ் இந்த ஹேண்டில்ஸில் வந்து கொடுக்கல. எஸ், எப், ஸோ இதில் வந்து கொடுக்கலை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சன் பிளைண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா 2 சைடுமே யூ ஆல்சோ கெட் அ சன் பிளைண்ட். ஓகே, இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கிடைக்குது. இது இப்போ கவர்டாக இருக்கிறனால நான் வந்து எடுக்க முடியாது. ஆம்ரெஸ்ட் இருக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அதோட ஹியர் ப்ரெசன்ஸ். ஸோ மக்களே, கிரெட்டா என்லைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் இன்னுமே நிறைய வீடியோஸ் போடலாம். நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஈவன் தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நாங்கள் இன்னுமே நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம். அண்ட் நீங்களும் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இதை வந்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். So thanks for watching this video. Until then, it's bye from Vijay. Thank you.